ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் நேற்று முளைக்கீரை கடைசல் தான் பண்ணினேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே நான் பாசிப்பருப்பு கொஞ்சம் நான் சட்டியில் வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வேக வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணேன், கீரையை நல்லா ஆஞ்சு கழுவிட்டு முளைக்கீரையை அதோடு போட்டு நல்லா வேக வச்சேன். கீரை நல்லா வெந்துருச்சு. சும்மா ஒரு இதுலேயே வந்துடும், அந்த முளைக்கீரை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பும் இந்த கீரையும் போட்டு நல்லா மத்தில் கடைஞ்சேன். மிக்சியிலலாம் போடாதீங்க, நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால் நான் சட்டியிலே வச்சு மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சேன். அந்த பச்சை நிறம் மாறவே மாறாது. எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அதை சட்டியிலே வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு தாளிச்சுக்கலாம். இதுக்கு தாளித்து கொட்டினா தானே நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க. நான் வெந்தயம் அதுக்கப்புறமா தான் போட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 சின்ன வெங்காயம் வெட்டி அதோட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெந்தயம் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெந்தயத்தை கடுகு உளுந்தம்பருப்பு போட்டோன்னே போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு, தக்காளி ஏன்னா இது பாசிப்பருப்பு போட்டனால தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளியை போட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த கடைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தியா, அந்த முளைக்கீரை பச்சை நிறம் மாறவே மாறாது. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை வேகும்போது போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பச்சை நிறம் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். அதை அந்த கடைஞ்ச கீரையும் அந்த மசாலாவோட போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறம் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.